நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது என்னென்னா காமன் மிஸ்டேக்ஸு, நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. சீக்கிரமாக சாய்ஸை லாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்காந்து கொண்டும் சாய்ஸை உடனே லாக் பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஈவன் தோ ஜேஇயில் நல்ல ஸ்கோர் எடுத்தாலுமே, JEE அட்வான்ஸ் கிளியர் பண்ணாலுமே, நீங்கள் 12th 75% மேக்ஸிமம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு JoSAA கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். டாப் டயர் அப்படின்றது ட்ரீம் சாய்ஸஸ். நீங்கள் ஒரு 100 சாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா டாப் 25 அப்படின்றது ட்ரீம் சாய்ஸ். உங்களுக்கு ஃப்ரீஸ் ஒரு சீட் எனக்கு NIT திருச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருச்சு, இல்லை ஈஸி கிடச்சிருச்சு, ஐ ஆம் வெரி ஹாப்பி வித் தட் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு CGA. மைசெல்ஃப் டாக்டர் சிவபாலன், கேரியர் ஸ்ட்ராட்டஜி ஜெர்னலிஸ்ட். சார், JoSAA கவுன்சிலிங் என்ன, அதோட ப்ராசஸ் எப்படி நடக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணால் நல்ல காலேஜும் நல்ல கோர்ஸும் கிடைக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணிட்டு CSAP கவுன்சிலிங் வரையும் போயிட்டு அவங்களுடைய வாய்ப்பை லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் ப்ராப்பரான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டைமில் JEE எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். JoSAA கவுன்சிலிங் ஜாயின்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி IIT, NIT, IIIT, GFல ஜாயின் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரே ஒரு சிங்கிள் கேட்வே டு ப்ரீமியர் இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். வேறு எந்த வழியுமே கிடையாது. ஸோ இதுதான் ஒரே ஒரு வழி. வருஷம் பார்த்தீங்கன்னா இது NTA கனெக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு IIT எடுத்து இது நடத்துவாங்க. இந்த வருடம் எந்த IIT நடத்த போகுது அப்படின்றத விரைவில் வெளியிட்டுருவாங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் அண்ட் சூஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றத லாஸ்ட் இயர் என்ன மாதிரி கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு அப்படின்றத தளத்திலையும் நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும். அண்ட் முக்கியமாக ரிசர்ச் பண்ணணும். எந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸில் என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படின்றத தளத்தில் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் உங்களுடைய சாய்ஸ்ன்றதை ப்ராப்பராக ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ட்ரீம், ரீச், சேஃப்டி அப்படின்றது அது என்னன்றது நான் அடுத்த வர இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. யூ ஹேவ் டு ஃபில் த மேக்ஸிமம் பாசிபிள் ஆப்ஷன்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ சாய்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சாய்ஸை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ரைட்டுங்களா? அந்த வகையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது என்னென்னா காமன் மிஸ்டேக்ஸு, நிறைய சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. சீக்கிரமாக சாய்ஸை லாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் எக்காந்து கொண்டும் சாய்ஸை உடனே லாக் பண்ணிடக்கூடாது. நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டாலுமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக்கும் ஆயிடும். அதனால் நீங்கள் டக்குன்னு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். NTA கால் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பெரிய தலைவலி. அதனால் அதை பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பரான ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் ஈஸியாக கிடச்சிடும், அதை தூக்கி போய் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அது கிடச்ச உடனே அது வேணான்னு நினைப்பான். ஸோ அது மாதிரி ப்ராப்பரான சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். லேக் ஆஃப் ரிசர்ச் ஆன் நியூ பிரான்ச்சஸ். நிறைய பேர் என்ன காலேஜ் என்ன பிரான்ச் இருக்குன்னே தெரியாது. அவன் என்ன பண்ணுவான், அந்த சீட் மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்கும், அதை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்து வச்சுக்கணும். அண்ட் எல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது ப்ராப்பராக அப்லோட் பண்ண தெரியாமல் நிறைய பேர் அவங்களுடைய நல்ல காலேஜ் கிடச்சி லூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து காமன் மிஸ்டேக்ஸ். யூ ஷுட் அவாய்ட் இட். ரைட்? ஸோ அந்த வகையில் 23 IITs, 32 NITs, 26 IIITs, 40 GFTAs, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 128 டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு இந்த JoSAA கவுன்சிலிங் மூலமாக உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ரைட்? ஸோ இதில் நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் தப்பு பண்ணுவாங்க. அண்ட் முக்கியமாக JoSAA கவுன்சிலிங்கில் நல்ல மார்க் எடுத்திருப்பீங்க, ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங்னால உங்களுக்கு காலேஜ் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுக்கு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ரீச் டு அஸ். நீங்கள் இப்போவே நம்மளை ரீச் பண்ணி உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நம்மளை வந்து அப்பாயின்மெண்ட் பேஸில் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காலேஜ் ப்ரெடிக்டர் டூல் நம்மக்கிட்ட இருக்குது. www.cgasivabalan.com. உங்களுடைய மார்க் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். கட் ஆஃப் மார்க்ஸ் இல்லை ரேங்க் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கான என்னமான காலேஜஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு 99% ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து PDF-ஆகவே வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு ரீச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் டைமில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுப்போம் ஃபார் JoSAA as well as CSAP. அண்ட் முக்கியமாக நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டா பேஜ் இருக்குது, சிவா கரியர் கைடன்ஸ் கோச். அதில் நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். ரைட்? ஸோ காம்படிஷன் பார்க்கும்பொழுது இந்த வருடம் 15,30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 15 lakhs சொல்லியிருக்கோம். ஸோ காம்படிஷன் இது ஹெவியாக தான் இருக்கும். அந்த வகையில் லாஸ்ட் இயர் என்ன மாதிரி கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கோ அதே தான் இந்த வருடமும் இருக்கும். அதோட அதிகமாகவே தவிர எந்த விதத்திலும் குறைய போகிறது இல்லை. உங்களுக்கு IITயில் பார்த்தா டோட்டலாக 18,160 சீட்ஸ் இருக்குது. NITயில் 24,525, IIITயில் 9,940, GFல 10,228. ஸோ அப்ராக்சிமேட்டாக 62,800 சீட்ஸ் தான் ஓவராலாக இருக்குது. அப்போ இதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி ரேங்கிங். அப்போது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்கன்னா அப்போ என்ன ரேங்கிங் தான் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். அப்ராக்சிமேட்டாக ஒரு 70,000 ரேங்கிங் இருந்தால் தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ரைட்டா? ஏன்னா ஓவராலாகவே 62,000 சீட்ஸ் தான் இருக்குது. மிஞ்சி போனால் அந்த ஹோம் ஸ்டேட் NIT ஹோம் ஸ்டேட்டுக்கு நிறைய பேருக்கு 3 lakh ரேங்க்லாம் கிடச்சிருக்கு. இப்போ மிசோரம், சிக்கிம், நாகாலாந்து அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோம் ஸ்டேட்டுக்கு கிடைக்கும். ஆனால் அவுட் சைட் ஸ்டேட்டை நம்ம போகும்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே? அந்த காம்படிஷன்றது இந்த வகையில் இருக்குது. எலிஜிபிலிட்டின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் IITக்குள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக JEE அட்வான்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஈவன் தோ JEEயில் நல்ல ஸ்கோர் எடுத்தாலுமே, JEE அட்வான்ஸ் கிளியர் பண்ணாலுமே நீங்கள் 12th 75% ஓப்பன் கேட்டகரி, OBC, EWC தான் இருக்கணும். EWC தான் இருக்கணும். அதே ரிசர்வ் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 65% கண்டிப்பாக இருக்கும். இதில் 0.1% குறைஞ்சாலுமே JoSAA கவுன்சிலிங் நீங்கள் நாட் எலிஜிபிள்.
அண்ட் NIT IIIT GFTக்கு கண்டிப்பாக JEE மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் உங்களுடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா JoSAA.nic.in இதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஜூன் 2nd வீக் மேக்ஸிமம், ஃபர்ஸ்ட் வீக் மேக்ஸிமம் ஓப்பன் ஆயிடும். May 17th JEE அட்வான்ஸ் நடக்குது இல்லையா, அது முடிஞ்சு ஒரு 4-5 டேஸ் ரிசல்ட் வந்துடும். மேக்ஸிமம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு JoSAA கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகே, யூ கேன் வியூ அண்ட் எடிட் டீடைல்ஸ், கேன் வெரிஃபை த டேட்டா அண்ட் யூ ஹேவ் டு கன்ஃபார்ம் த எலிஜிபிலிட்டி, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உள்ளே போனோடனே வரும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OTP, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பார்த்தீங்கன்னா OTP வரும். பயங்கர செக்யூரிட்டி இருக்குது அதில். நீங்கள் வந்து OTP இல்லாமல் வந்து அடுத்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணவே முடியாது. அதனால் உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, அது கண்டிப்பாக உங்கள் கையில் சேஃபாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே NTA வந்து உங்களுக்கு ஒன்று மொபைலில் தான் கால் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் மெசேஜ் வரும். கால்ன்றது கண்டிப்பாக எப்போயாவது ரேராக வரும். ஏதாவது ரொம்ப மிஸ்டேக்ஸாக இருந்தால் உங்களுக்கு காலும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இமெயில் கம்யூனிகேஷன், ரைட். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் OTPன்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அண்ட் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ரூல் அப்படின்றது இருக்குது. NIT பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹோம் ஸ்டேட்டில் வரீங்க அப்படின்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்திருப்பீங்க, நேட்டிவிட்டி எல்லாமே மத்திய பிரதேஷில், ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேஷ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டொமிசைல் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வரும். ஓகேங்களா. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஹோம் ஸ்டேட்டுக்கு அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 சாய்ஸ் ஃபில்லிங். இதுதான் ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ப்ராசஸ். நீங்கள் இது உள்ளே போனதுக்கப்புறம் யூ ஹேவ் டு செலக்ட் யுவர் ப்ரிஃபர்ட் காலேஜ் அண்ட் கோர்சஸ் ஃப்ரம் த அவைலபிள் லிஸ்ட். இப்போ நீங்கள் IITக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படி JEE அட்வான்ஸுக்கு கிளியர் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு IIT, NIT, IIIT, GFTயும் காட்டும். நீங்கள் JEE மெயின் ஸ்கோர் மட்டும் தான் வச்சிருக்கீங்க, JEE அட்வான்ஸ் ஸ்கோர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு IIT எங்கள் லிஸ்ட்டில் வராது. அதான் அவைலபிள் லிஸ்ட் அப்படின்றது அர்த்தம். யூ கேன் ஃபில் ஆஸ் மெனி சாய்ஸஸ் ஆஸ் யூ லைக். எவ்வளோ சாய்ஸஸ் நீங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சாய்ஸஸ், 100, 200, 300, 400, 500 எவ்வளோ சாய்ஸ்லாம் கொடுக்கலாம். ஆனால் அது கொடுக்குறத ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கணும். அரேஞ்ச் இன் யுவர் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் கிடைக்கலாம் செகண்ட் கிடைக்கலாம் தேர்டு கிடைக்கலாம் ஃபோர்த்து. இப்போது ஒரு 100வது சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, அது ஈஸியாக கிடைக்கும். அது தூக்கிட்டு வந்து 4வது சாய்ஸாக போட்டுட்டிங்கன்னா 4வதே லாக் ஆகிடுச்சுன்னா அடுத்தது அது ப்ராசஸ் பண்ணாது. அதனால் ட்ரீம் சாய்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ரீச் சாய்ஸ், அப்புறம் சேஃப்டி சாய்ஸ். அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இது மாதிரி தான் உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் பேஜ் ஓப்பன் ஆனோடனே டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸ் உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான இது இருக்குது அப்படின்றது மாதிரி உங்களுக்கு டோட்டல் அவைலபிள் சாய்ஸ் இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டியூட் ப்ளஸ் ஸ்பெசிஃபிக் பிரான்ச், அதுதான் ஒரு சாய்ஸ். ஒரு NIT திருச்சி அதில் சிவில் இன்ஜினியரிங், அது ஒரு சாய்ஸ். NIT திருச்சி அதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அது ஒரு சாய்ஸ். NIT திருச்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது ஒரு சாய்ஸ். இப்படி தான் ஆர்டர் ஆஃப் சாய்ஸ். அதான் ஒவ்வொன்று யூனிக் சாய்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு காலேஜ் ப்ளஸ் ஈச் பிரான்ச்சு, அந்த பிரான்ச் வந்து இன்ஜினியரிங் பிரான்ச்சு, கோர் பிரான்ச்சு, IT பிரான்ச்சு, அதர் பிரான்ச், வாட் எவர் அலைட் பிரான்ச் எதுவாக கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இப்படி தான் பேஜ் வரும். ஸோ உங்களுக்கு ஆல் இன்ஸ்டியூட் டைப்ஸ் இருக்கும், ஆல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கும், ஆல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா IIT, NIT, GFTன்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து NITனா எல்லா NITஸுமே வரும், GFTனா எல்லா GFTயுமே வரும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வரும். இதில் உங்களுக்கு ஆட் ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் NIT குருஷேத்ரா, NIT திருச்சி என்ன நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அதில் ஆடுன்னு இருக்கும். உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் முன்னாடியே ஒரு எக்ஸலில் ப்ராப்பராக ஆர்டர் வச்சுருக்கணும். அதுபடி நீங்கள் என்ன பண்ணால் இங்கே ஒன்று தான் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிமூவ் அப்பு டவுன் இருக்கும். ஒரு இது நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்பு சில சாய்ஸ் அப்பு கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணி முன்னாடி கொண்டு போகலாம். டவுன் பண்ணால் அதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வரலாம். அதெல்லாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுவரை நீங்கள் லாக்கே பண்ணக்கூடாது. எக்காரணங்களும் லாக் பண்ணக்கூடாது. லாக் பண்ணும்போது கண்டிப்பாக OTP வரும், ரைட்டுங்களா. லாக்ன்றது உங்களுக்கு தெரியாமல் யாருமே லாக் பண்ணிட முடியாது. OTP வந்தால் தான் லாக் பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடும். தயவுசெய்து லாக் பண்ணாதீங்க. ப்ராப்பரான ஆர்டர் சாய்ஸ் நீங்கள் கொடுத்து முடிக்கிற வரையும் சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாப் டயர் அப்படின்றது ட்ரீம் சாய்ஸஸ். நீங்கள் ஒரு 100 சாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா டாப் 25 அப்படின்றது ட்ரீம் சாய்ஸ். உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் டாப்பில் வச்சுருங்க. எனக்கு இதெல்லாம் கிடைச்சா நல்லா தான் சார் இருக்கும், ஆனால் என் ரேங்கிங்க்கு கிடைக்க மாட்டேது டவுட் தான் இருக்குது, ஆனால் டாப்பில் வச்சுருங்க. அடுத்தது மிடில் டயர் ரீச் சாய்ஸஸ். ஓரளவு 100% கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ரீச் சாய்ஸஸ் மிடில் வச்சுருங்க. என்னோட ரேங்க் கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும்பா அப்படின்னு மிடில் வச்சுருங்க. பாட்டம் டயர்ன்றது சேஃப்டி சாய்ஸஸ். எனக்கு எப்படி பார்த்தாலுமே இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்றது பாட்டமில் வச்சிடணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் டயர் சேஃப்டி சாய்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபில் த மேக்ஸிமம் பாசிபிள் ஆப்ஷன்ஸ். எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா. 300, 400, 500 இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் கொடுத்துடலாம். அரேஞ்ச் இன் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ட்ரீம் சாய்ஸு, ரீச் சாய்ஸு, சேஃப்டி சாய்ஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு வந்து இது பார்த்தா புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீம் சாய்ஸ்ன்றது NIT திருச்சி எனக்கு வேணும், ஆனால் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காது, பட் இருந்தாலும் மேலே வச்சுக்கிறேன். NIT திருச்சியில் ஈஸி எனக்கு கிடைக்காது, இருந்தாலும் வச்சுக்கிறேன். IIIT இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் மெக்கானிக்கல் NIT இது எனக்கு கிடைச்சா பரவாயில்ல, பட் இருந்தாலும் கிடைக்க மாட்டது டவுட் தான், பட் அது எனக்கு ட்ரீம் சாய்ஸ் மேலே வச்சுக்கிறேன்.
சேஃப்டி ஐ மீன் ரீச் சாய்ஸ்ன்றது எனக்கு வந்து மேபி எனக்கு என்ஐடி IIIT காஞ்சிபுரமில் இசிஇ அண்டு என்ஐடி திருச்சியில் சிவில் இன்ஜினியரிங் இதுவரையும் எனக்கு 100% கிடைக்கும் ரைட்டா. பட் இதெல்லாம் எனக்கு கிடைச்சாலும் இதுக்கு கிடைக்கலாம், இதெல்லாம் கிடைச்சா எனக்கு ஓகே தான் அப்படின்றத ரீச் சாய்ஸில் வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சேஃப்டி சாய்ஸ்ன்றது டிசைன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இன் என்ஐடி புதுச்சேரி, டிசைன் இன் IIIT காஞ்சிபுரம், ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் IIIT காஞ்சிபுரம், இதெல்லாம் எனக்கு எப்படி பார்த்தாலும் கிடைச்சும் அப்படின்றத சேஃப்டி சாய்ஸாக வச்சுக்கணும். எனக்கு நீங்கள் வந்து டிசைன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இதெல்லாம் தூக்கி போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வச்சுட்டிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு சாய்ஸ் லாக் ஆகிடும் ரைட்டா. அதுதான் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் சொல்கிறது. இதை நீங்கள் லீஸ்ட்டில் தான் கொடுக்கணும். இல்லை சார் எனக்கு வந்து நான் 100% இது படிக்கிறேன், எனக்கு இது முன்னாடி கொடுத்தா பரவாயில்லனா அது தட் இஸ் அப் டு யூ. பட் ஆனால் சாய்ஸ்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கணும். ட்ரீமு ரீச் சேஃப்டி அப்படின்னு ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் மார்க் அலாட்மெண்ட்னு ஒன்று நடக்கும், டம்மி ரவுண்டு. அதுன்றது ரவுண்ட் 2 மார்க் நடக்கும். ஸோ அந்த மார்க்லேயே வந்து ப்ராப்பராக நீங்கள் சாய்ஸ்லாம் கொடுத்துருங்க. அப்போயே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். மார்க் 1க்கு கொடுத்துடலாம், உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். அது வந்து ஒரு இதுதான் ஓகே, ஒரு ஃபார்மாலிட்டி அலாட்மெண்ட் தான், அது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. அடுத்தது மார்க் 2 வரும். சில பேருக்கு மார்க்கில் கிடைக்காம கூட போகலாம் ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணிடக்கூடாது. மார்க் 1 முடிஞ்சோன்னே லாக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், திருப்பி அதை லாக் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் ரவுண்ட் 1 முடிகிற வரையும் யூ ஷுட் வெயிட் ஃபார் லாக்கிங் ஓகேங்களா. ஸோ மார்க் 2 ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அலாட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் வரும். செகண்ட் மார்க்கு அலாட் ஆன காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தர்வாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டுங்களா. இதுக்கப்புறம் இன்னமும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதில் ஓகேங்களா. ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகும்போது 4 to 5 days 6 days நடக்கும். 4 to 6 days ரவுண்ட் 1 நடக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. ப்ராப்பராக சாய்ஸ் நீங்கள் உட்காந்து 3லேருந்து 5 மணி நேரம் தாராளமாக கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இமிடியேட் லாக்கிங்கிறத கண்டிப்பாக பண்ணிடக்கூடாது. சாய்ஸஸ் வந்து லாக் ஆகிடும். ஸோ தட் நோ சேஞ்சஸ் அலவுட் ஆஃப்டர் மார்க் அலாட்மெண்ட் நீங்கள் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ டிலேட் லாக் அப்படின்றது போஸ்ட்பான்ஸ் ஃபைனல் லாக்கிங். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லாஸ்ட் மினிட் வரையும் நீங்கள் லாக் பண்ணாமல் சாய்ஸஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அலோஸ் மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப்டர் மார்க் அலாட்மெண்ட் ரிசல்ட்ஸ். இஃப் யூ ஃபர்கட் டு லாக்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆகிடும். ஆனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா. ஸோ வெயிட்டிங் ஃபேஸ் ஓவரால் 6 ரவுண்ட்ஸ் நடக்கும். என்னோட வெயிட்டிங் ஃபேஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்கிரேடேஷன்ஸ் நீங்கள் ரவுண்ட் 1 முடிஞ்ச உடனே ஏதாவது அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீஸு, ஃப்ளோட்டு, ஸ்லைடுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருச்சுன்னா எனக்கு அது ஓகே அப்படின்னா ஃப்ரீஸ் அதோட முடிச்சிடுறீங்க. இல்லை நீங்கள் அடுத்த ரவுண்டு வந்து நாங்கள் போக விரும்புறீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்லைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போ அப்டேஷன்ஸ் அப்படின்னு நடக்கும். போர்ட்டல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிவீல்ஸ் நியூ ஸ்ட்ரீட் ஸ்டேட்டஸ். ஸோ ஒவ்வொரு வாட்டி நீங்கள் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்றது போர்ட்டலில் தெரிஞ்சிடும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் இஷ்யூடு எப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் 1ல் ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போயே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். நீங்கள் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4, ரவுண்ட் 6 வரையும் போகிறீங்க. ரவுண்ட் 6ல் தான் உங்களுக்கு காலேஜ் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, கோர்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா 6ல் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஆக மொத்தம் அலாட்மெண்ட் ஆர்டர்ன்றது வந்துடும். உங்களுக்கு சீட்ஸ் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு சீட் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீன்றது கண்டிப்பாக பண்ணிடணும். அது பண்ணல அப்படின்னா உங்கள் சீட் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் மேண்டேட்ரி ஆக்ஷன் பே இமிடியட்லி டு ஹோல்ட் த சீட் கண்டிப்பாக பே பண்ணிடணும். 45,000 என்னவோ அதில் இருக்கும். அந்த ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் பே பண்ணணும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் யுவர் சீட் வில் பி ஹெல்டு. எலிஜிபிள் ஃபார் அப்கிரேடேஷன் இந்த சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு அப்கிரேடேஷன் எலிஜிபிள். பேமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் சீட்டும் கேன்சல் ஆகிடும், அடுத்த ரவுண்ட் நீங்கள் போக முடியாது ஓகேங்களா. திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். சீட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் ரைட். ஸோ இப்படி தான் உங்களுடைய அந்த இதில் வரும் ஓகே. ஸோ வியூ சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் மேண்டேட்டரியாக பார்க்கணும். வில்லிங்னஸ் சப்மிஷன் 100% கொடுக்கணும். ஃப்ரீஸா, ஃப்ளோட்டா, ஸ்லைடா அப்படின்றது யூ ஹேவ் டு அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி அந்த ரெஸ்பெக்டிவ் உங்களுடைய என்னென்ன கேட்குறாங்க 12th ட்ரான்ஸ்ஃபர் வாட்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். சீட் அக்செப்டன்ஸ் ஃபீ கண்டிப்பாக பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அடுத்த ரவுண்ட் உங்களால் போக முடியாது, சீட் உங்களுக்கு இதுவாகிடும் ரைட். இதுதான் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஃப்ரீஸ் ஒரு சீட் எனக்கு என்ஐடி திருச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருச்சு, இல்லை ஈஸி கிடச்சிருச்சு, ஐ ஆம் வெரி ஹாப்பி வித் தட் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். அக்செப்ட் அலாட்டட் சீட் அண்ட் பிரான்ச் அக்செப்ட் பண்ணிக்கலாம். நோ ஃபர்தர் அப்கிரேடேஷன் பாசிபிள். ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த ரவுண்டுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. அதோட நீங்கள் கவுன்சிலிங் விட்டு வெளில வந்துடுவீங்க. அந்த காலேஜில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிடணும் வித் ரெஸ்பெக்டிவ் டாக்குமெண்ட்ஸோட ஓகேங்களா. இல்லை சார் எனக்கு வந்து என்ஐடி திருச்சியில் சிவில் தான் கிடச்சிது, எனக்கு டாப் 5 என்ஐடி டாப் 10 என்ஐடியில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஈஸியாக வேணும் அப்படின்னா ஃப்ளோட் நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்கள் போயிடுவீங்க. உங்களுக்கு காலேஜும் கோர்ஸும் மாறும் ஓகே. ரிமைன் எலிஜிபிள் ஃபார் ஹையர் ப்ரிஃபர்ட் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் பிரான்ச் இன் சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ். அப்கிரேடேஷன் பொட்டன்ஷியல் ஹையர் ப்ரிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏற்கனவே வந்து என்ஐடி திருச்சியில் சிவில் கிடச்சது இல்லையா, அது அப்படியே இருக்கும். 2வது ரவுண்டில் காலேஜும் கோர்ஸும் மேபி மாறலாம். இல்லைனா பழையபடி உங்களுக்கு என்ஐடி திருச்சியில் சிவில் இன்ஜினியரிங்கே வந்துடும். அதை நீங்கள் ஒரி பண்ண வேணாம். உங்களுக்கு ஒன்ஸ் சீட் வந்துருச்சுன்னா நாட் அலாட்டன் வந்தால் தான் பிரச்சனை ஓகே. ஒன்ஸ் ஒரு சீட் காலேஜில் வந்துருச்சுன்னா அது நீங்கள் அடுத்த ரவுண்டு போகும்போது அப்கிரேடேஷன் ஆகலாம், அப்படின்னா பழைய சீட்டே கிடச்சிடும் ரைட். அண்ட் ஸ்லைடு ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ஐடி திருச்சியில் ட்ரிபிள் கிடச்சிருக்கு, இல்லை கெமிக்கல் கிடச்சிருக்கு.
அதுக்கு மேலே நான் பெட்டர் ஆப்ஷன் NIT திருச்சியிலே கொடுத்துருக்கேன். எனக்கு ECO CSCO வேணும் அப்படின்னா காலேஜ் மாற வேணாம், எனக்கு NIT திருச்சியே தான் வேணும் அப்படின்னா ஸ்லைடு. அடுத்த ரவுண்டு போகும்போது உங்களுக்கு வேறு காலேஜ் மாறாது, மேபி அதே காலேஜ் மேபி வேறு கோர்ஸ் மாறும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸு, ஃப்ளோட்டு, ஸ்லைடு. எப்படி பார்த்தாலுமே ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்மாக ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ரவுண்டு 2ஓ ரவுண்டு 3ஓ ரவுண்டு 4ஓ உங்களுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் அண்ட் அக்செப்டன்ஸ்ன்றது வந்துடும். ரைட்டுங்களா? இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிஜிட்டல் வெரிஃபிகேஷன்ஸ் போவீங்க. ஒரு எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. 10th 12th நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தால், அதாவது கேட்டகரி சர்டிஃபிகேட் OBC EWS ரிசர்வ் கேட்டகரி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருந்தால் எல்லாத்தையும் பக்கவாக அந்த ரெஸ்பெக்டிவ் சைஸ்க்குள்ளே ஸ்கேன் பண்ணி வச்சுருங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் டைம் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், அதாவது பர்சனல் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா, அண்ட் முக்கியமாக ஃபோட்டோ ID ப்ரூஃப், ஆதார் என்ன நீங்கள் அதில் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ ID ப்ரூஃபு அண்ட் கிராஸ்டு செக்கு, பேங்க் பாஸ்புக். மேபி ஏதாவது ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்டு செக்கு, பேங்க் பாஸ்புக் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ரெஸ்பெக்டிவ் ப்ராசஸ். உங்களுக்கு இது கவுன்சிலிங் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரலாம். அப்படி வரும் பட்சத்தில் கீழே நம்பர் டிஸ்பிளேலையும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, தாராளமாக எங்களை ரீச் பண்ணலாம். ரைட்? ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.